போன வீடியோவில் வந்து ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து பெரிய கோயில் பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இப்போ மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு போயிட்டு அவங்களோட எதிரி நாடான பாண்டிய மன்னன் கட்டிய மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து பயணிங்க, அங்கே போய் பார்க்கலாம். மதுரை வந்ததுமே மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே மாலில் இருக்க மாதிரி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 3 ஹவருக்கு வெறும் 40 ரூபா தான். இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க எல்லா தெருவுமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கார்கள் விடுறதுனால ஈஸியாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அதனால் அடுத்த தடவை வரும்போது யாராச்சும் கார் விடுறதா இருந்தால் இங்கே நீங்கள் பார்க் பண்ணிடுங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால நாங்கள் கோயில் பக்கத்துலேயே இருக்க மீனாட்சி என்ற ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப லேட் ஆனதுனால நான் உங்களுக்கு மீல் சாப்பாடு கிடைக்கல. ஃப்ரைட் ரைஸு பரோட்டா தான் கிடைச்சிது வெஜ்ஜில். அதனால் இப்போதைக்கு நாங்கள் அதை மட்டும் சாப்பிட்டு கோயில் சாமியை பார்த்துட்டு அப்புறம் திருச்செந்தூர் போக போகிறோம். சாமி பார்த்துட்டு திருச்செந்தூர் போகிறோம். ஆமா, கோயில் ஃபுல்லா கோயில் தான். கோயில் தான். என்னப்பா, ஏன்பா கோயில் வேணாவா? ஏன் கோயில் வேணா? சொல்லுப்பா. எது புரியல? தஞ்சை கோயில்லாம் அந்த தஞ்சை கோயில் தான் பிடிச்சிருக்கா? இந்த கோயில் நல்லா இருக்கும். பிடிக்காதா? அது அந்த கோயில் பாது. இந்த திருச்செந்தூர் கோயில் தான் கேட்டோம். இந்த கோயில்ல கேட்டக்கூடாது, திருச்செந்தூர் கோயில். கைஸ், திருச்செந்தூர் கோயில் ஒரு சம்பவம் இருக்கு, அடுத்த எபிசோட்ல பாருங்க. மீனாட்சி அம்மன் கோயில் முழுவதுமே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. மதுரைனாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது மீனாட்சி அம்மன் கோயில் தான். மதுரையில் எங்கே பார்த்தாலும் கோயிலாக இருக்கும். அப்படி இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயில்னாலே தனித்துவம் வாய்ந்தது. ஒரு வருஷத்தில் 274 நாள் இங்கே திருவிழா நடக்கும். அதனாலே மதுரைக்கு திருவிழா நகரம்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவிலில் மொத்தம் 14 கோபுரம் இருக்குது. கோவிலோட 4 திசையிலும் 4 பெரிய கோபுரம் இருக்குது. 60 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தை எல்லாமே ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க. 2500 வருஷம் பழமையான இந்த கோவிலை பார்வதி என்று அழைக்கப்படும் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கும் அர்ப்பணிச்சிருக்காங்க. 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவிலை சுற்றி எல்லா இடத்துலையும் பல்வேறு புராண கதைகளில் வரும் கதாபாத்திரங்களை சிற்பமாக சித்தரிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் 1000 தூண்கள் மண்டபம் இருக்குது. ஒவ்வொரு தூணும் தனித்துவமாக வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இது 985 தூண்களை கொண்டுள்ளது. கோவில் உள்ளேயே அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது. இங்கே பல பழைய ஓவியங்கள், பல பழைய சிற்பங்களை பார்க்கலாம். இங்கே இந்துக்கள் மட்டுமே அனுமதி போட்டிருக்காங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியலை. அனைவருக்கும் பொதுவான தமிழர்களின் வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலில் பிரிவினை கொண்டு வர்றது எனக்கு தப்பாப்படுது. எல்லோரும் ஒரு முறையாவது அவங்க வாழ்நாள மீனாட்சி அம்மன் கோயில் வரணும். வந்து கோவிலோட அழகையும் மீனாட்சி அம்மன் தரிசனத்தையும் பெற்று போகும்.
கோவிலில் அம்மனை பார்த்ததும் கோவில் எதிரவே இருக்க சில கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கும் பொழுதே நல்ல மழை வந்துடுச்சு. மழையில் எங்கேயுமே போக முடியாதனால கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கேயே கோயிலை பார்த்தா மாதிரி நின்றுட்டு இருந்தோம். எவ்வளோ தண்ணி வருது வீட்டுக்குள்ள இருந்து? ஆமா ஆமா, ஆனா வீட்டுக்குள்ள ஒரு நாய் வேற விளையாடுது. வீடு தான் லேப்டாப் இருக்கு பழங்காலத்து ஓப்பன் வீடு ஓப்பன் கைஸ். சம மலை. நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எதிர மாட்டிக்கிட்டோம். சரியான மலை. கரெக்டா கோயில் வாசல்ல தான் இருக்கும். ஹாய் மக்களே, சரியான மழை. கோயிலேருந்து வெள்ளம் வந்த உடனே சரியான மழை பிடிச்சிக்கிச்சு. நாங்கள் இப்போ அடுத்ததான் திருச்செந்தூர் போனோம். ஆனால் நாங்கள் இங்கேயே மாட்டிக்கிட்டோம். திருச்செந்தூர் போயிட்டு அடுத்த நாள் காலைல நாங்கள் வந்து முருகரை தரிசிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து இங்கே செம்ம மழையில் இங்கேயே மாட்டிக்கிட்டோம். யாருமே இங்கே நகர முடியல. கார் வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுக்கணும். எங்ககிட்ட கொடையும் கிடையாது, அதனால மாட்டிக்கிட்டோம். சரி, நான் வந்து என்னால் உள்ள உங்க கேமராவில் கொண்டு போயிட்டு எப்படி சிற்பங்கள்லாம் இருக்கு, எப்படி மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட சிற்ப கலைகள் எப்படி இருக்கு, அவங்க வந்து அவங்களோட வாழ்ந்த வரலாறை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்றதை என்னால் போய் காமிக்க முடியல. ஆனால் என்னால் வந்து டாக்குமெண்ட்ரியா நெட்லேருந்து எங்கே எடுத்து பதிவு பண்ண முடியும் நம்புறேன். ஒரு பதிவு பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். முன்னெல்லாம் நான் இந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஏதோ பொம்மை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சிற்பங்களை நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு அர்த்தத்தை நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்திருக்கு, அப்புறம் அவங்களோட சிறப்பை வந்து அவங்க எப்படி நம்ம அடுத்த ஒரு 1000 வருஷம் தாண்டிய நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், தெரிய வைக்கணுன்றது வந்து அப்பயே அவங்க யோசிச்சிருக்காதுன்னா கொஞ்சம் ஒரு பிரமிப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இது வந்து நான் வந்து பார்த்ததுல எனக்கு ஒரு பாக்கியமா நான் வந்து நினைக்கிறேன். ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்கேன், ஆனால் உள்ள போகலை. நான் இதோட அருமை தெரியாதனால அப்படியே வெளில போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு உள்ள போய் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகான சிற்பக்கலைகள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்களும் உங்க பிள்ளைகளை வந்து காமிக்கணும். சரி, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். நாளைக்கு வந்து திருச்செந்தூர் போறோம், அங்க போய் கண்டினியூ பண்றோம். எங்ககிட்ட கொடை இல்ல, நாங்க வந்து பக்கத்து கடைக்காரங்கிட்ட கவர் வாங்கிட்டு நடந்துட்டு இருக்கோம். காலைல சீக்கிரம் போனோம் திருச்செந்தூர். என்ன இங்க நிக்கிறீங்க? பாய்.